ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் பொட்டுக்கடலை வச்சு ஒரு தண்ணி சட்னி எப்படி செய்யணும் பார்க்கணும். தள்ளுவண்டி கடைசி நான் ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பாதி வதங்கிச்சு. நான் 4 காஷ்மீரி சில்லி, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வதக்கணும். கலருக்காக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு புளியங்கொட்டை அளவு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன துண்டு பெருங்காயம், பொட்டுக்கடலை 100 கிராம் பொட்டுக்கடலை லைட்டாக 1 நிமிஷம் வறுத்துட்டு, முதல்ல மிளகாத்தூள், வெங்காயம், பூண்டு போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தரைச்சிருக்கேன். சூப்பரான தள்ளுவண்டி தண்ணி சட்னி ரெடி. இதுக்கு தேங்காய் வேண்டாம், வித்தவுட் கோகோனட், தேங்காய் இல்லாத சட்னி ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.